அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளோட சமையலை ரொம்ப ஈஸியாக வச்சுக்கிறது மூலியமாக நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும். சமையலை விட மற்ற வேலைகளை செய்கிறதுக்காக வேஸ்டேஜ் செலவுகளை குறைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு 6 ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை வந்து மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம சேனலில் போகிற எல்லா ரெசிபியுமே கொஞ்சம் ஈஸியாக ரெசிபியாக தான் இருக்கும். இது இன்னுமே உங்களுக்கு டைமை வந்து மிச்சப்படுத்தும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி. இதை வந்து என்னோடய ஸ்டைலில் ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறேன்றதை ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். நார்மல் சாதம் வடிக்கிற அரிசியில் தான் செய்ய போகிறோம். கடாயில் 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் அதே மாதிரி 4 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி கரம் மசாலாக்கான எல்லா பொருளும் சேர்த்துக்கலாம். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 4 நாள் சேர்த்துட்டு பிரியாணி இலை 2 இலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது பொரியிற டைம் வந்து நல்ல வாசத்தை கொடுக்கும், பிரியாணியோட டேஸ்ட்டையும் அதிகரிக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி 3 மீடியம் சைஸ் இருக்கிற வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கங்க. நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணும்போது வதங்கும் போது ஈஸியாக வதங்கிடும். நம்மளுக்கு வந்து குயிக்காக வேலை முடிஞ்சிடும். நல்லா வதங்குறதுக்கும் டைம் விடணும். அப்போ தான் பிரியாணியோட கலர் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயமோட கலர் நல்லா மாறினதுக்கு பின்னாடி இதில் 4 நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் இதில் மசிஞ்சு வெந்த பின்னாடி இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். பிரியாணிக்குன்னும் போது நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் கரம் மசாலாலாம் இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற அந்த பிரியாணி மசாலா நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதில் 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி வீட்டில் இருக்கிற காய்கறிகளை கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு அரை பாக்கெட் தயிரையும் சேர்த்துட்டு, அதாவது ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா காய்கறிக்குன்னு தனியாக தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ, அதாவது 1 மடங்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா அதில் 2.5 மடங்கு அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா காய்கறியிலேருந்து தண்ணி அதுவாகவே வரும். அதனால் காய்கறியை நீங்கள் கணக்கு எடுத்துக்க வேணாம். காய்கறி வந்து நான் அதிகமாக சேர்ப்பேன். நீங்கள் வந்து ஒரு மடங்கு அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மடங்கு அளவு காய்கறி எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இன்னும் காய்கறி அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லி, புதினாவெல்லாம் அரை கட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனையும் புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். எல்லாம் கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை நான் ஊரெல்லாம் வைக்கல, நல்லா அலசிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட குறைய இருந்தால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் முக்கால்வாசி வந்து இதில் வந்து கரெக்டாகவே இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிறதெல்லாம். இது ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். இது கூட வந்து வெங்காயம் ரைத்தா வச்சாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி காலிஃப்ளவர் 65 தான் வச்சுருந்தேன். இது கூட ஏதாவது ஒரு ஃப்ரை வச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1 பாட் ரைஸுன்னாலே உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல், காலிஃப்ளவர் ஃப்ரை இந்த மாதிரி ஏதாவது. அவ்வளோதான். இப்போ ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் காய்கறியெல்லாம் வந்து நைட்டே கட் பண்ணி வைக்கணும்லாம் இல்லை. நம்ம ஒவ்வொன்றா வதங்கும் போதே நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ செகண்ட் ரெசிபியை பார்த்துடலாம். குக்கரில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி கடுகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு 7 பல்லு பூண்டையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். ஊறுறது பார்த்திங்கன்னா இது வதங்குற டைமில் ஊற வச்சாலே போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக இதுக்கு சேர்க்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 தக்காளியை நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுலேயே பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு சீரகம் வந்து நம்ம முழுசாகவே சேர்த்தனால சீரகத்தூள் வந்து சேர்க்கணும்னு தேவையில்லை. சீரகம் சேர்க்கலை அப்படின்னா சீரகத்தூளாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியெலாம் வச்சுட்டு நம்ம வந்து இந்த அரிசியை இதோட சேர்த்துக்கலாம்.
இது என்ன சாதம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்க்கணும். நான் புளி தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம். பத்தாததுக்கு நார்மல் வாட்டரும் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு எப்பயுமே 1 மடங்கு அரிசிக்கு 2 மடங்கு அளவு தண்ணி சேர்ப்போம் அப்படின்னா, இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் வீதம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் தண்ணி. அப்போது நல்லா மசிச்சு நல்லா கொலைய இருந்தால் தான் இந்த சாதம் நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா உரப்புக்குன்னு நான் மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது கரெக்டாக ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 2 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு இறக்குங்க. நல்லா கொலைய வேகணும். குழஞ்ச பின்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி அடித்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இந்த சாதம் காரசாரமாக நல்லா புளிப்பு உரப்பு எல்லாமே கலந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இது கூட வாழைக்காய் 65 தான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு காயை வந்து இந்த மாதிரி 65 வந்து போட்டுக்கலாம். இப்போ தேர்ட் ரெசிபி பார்த்தலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் குழந்தைங்களுக்குன்றனால கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன். நீங்கள் சாதாரணமாக எண்ணெய் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். இதில் கடுகு உளுந்து சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கு நறுக்கிற மாதிரி ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் குட்டியாக இருக்குன்றனால ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 2 பச்சை மிளகாய் போதும். எல்லாம் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பின்னாடி இதில் ஒரு 4 மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதிலே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த சாதத்துக்கு காய்கறி எதுவும் கட் பண்ண தேவையில்லை. அதனால் இது வதங்குற டைமில் நீங்கள் சைடிஷிங் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ரெடி பண்ணிடலாம். அன்றைக்கி சிம்பிளான காளான் கிரேவி தான் வச்சுருந்தேன். ரொம்ப சிம்பிள். இது வதங்குற டைம்லேயே அது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம செஞ்ச மாதிரி செஞ்சு சாதாரண சாதத்தை கூட சேர்த்து நீங்கள் அப்படியே செய்யலாம். தக்காளி சாதம் மாதிரி. நான் வந்து தக்காளி சாதத்துலேயே பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசியில் தக்காளி சாதம் செஞ்சு காமிச்சிருக்கேன். அரிசிக்கு பதில் குதிரைவாலி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். குதிரைவாலியை ஒரு 5 நிமிஷம் அதாவது வதங்குற டைம் மட்டும் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மடங்கு அரிசிக்கு 2 மடங்கு அளவு தண்ணி சேர்க்கணும். அதுக்கப்புறம் சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். இதுக்கு பெருசாக கட் பண்ணுற வேலை வெங்காயம் தக்காளி மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. லாஸ்ட்டாக கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா மூடி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு 2 விசிலில் கரெக்டாக ரெடி ஆயிரும். இதில் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டெல்லாம் நான் சேர்க்கலை குழந்தைங்களுக்குன்றனால நீங்கள் வந்து இதில் காரமான கிரேவியோ அல்லது காரமாக ஏதாவது சைடிஷ் வச்சிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவே ருசியாக இருக்கும். குதிரைவாலின்றனால பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. நான் அன்றைக்கி பிரண்டை துவையல் அதுக்கப்புறம் காளான் தொக்கு கூட இதை செஞ்சுருந்தேன். இப்போ வந்து அடுத்த ரெசிப்பியை நம்ம பார்த்துடலாம். இப்போ ரொம்ப ஹெல்த்தியான 4th ரெசிபி பார்த்துடலாம். கடாயில் அதே மாதிரி நல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் தான் இதில் மெயினான இன்க்ரீடியண்ட்டே. வெந்தயம் வந்து கருகிரவும் கூடாது, நல்லா வெடிக்கவும் செய்யணும். ரெண்டுமே நல்லா வெடித்ததுக்கு பின்னாடி வரமிளகாய் 4 சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 மீடியம் சைஸுக்கு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் சாதம் வந்து சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனோடனே 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது கூடயே ஒரு 4 மீடியம் சைஸ் இருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2ம் வதங்கும் போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் இதோட தாளிப்பு. இதுக்குமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற வேலையெல்லாம் இல்லை. வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணாலே போதும். இப்போ அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லா சாதத்துக்கு மாதிரி 1 மடங்கு அரிசிக்கு 2 மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/2 டம்ளர் உங்கள் அரிசி வேக லேட் ஆகும் அப்படின்னா சேர்த்துட்டு நல்லா கொதிக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு 1/4 கிலோ கழுவி வச்சுருந்த அரிசியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு இறக்கிடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். இந்த சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் தான் இதோட மனம், இதோட டேஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் உருளைக்கிழங்கு ஃப்ரையோடு இதை சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இதில் மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துருக்கனால நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து குழம்பெல்லாம் தேவையே இல்லை. ஏதாவது ஒரு காரமான சைடிஷ் இருந்தாலே போதும். அவ்வளோதான், வெந்தய சாதம் ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபியை பார்த்துடலாம்.
குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டும் காஞ்சதுக்கு பின்னாடி கரம் மசாலாக்கான எல்லா பொருளும் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் வந்து 3 சேர்த்துட்டு பிரியாணி இலை 2 சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி 2 மீடியம் சைஸ் இருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பின்னாடி தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் சாதம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு சாதம் எடுக்கிறேன்னா அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு கொண்டக்கடல நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு அதே டம்ளர் நான் அளந்தோம் இல்லையா கொண்டக்கடல அரிசி, அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியான மோர் சேர்த்துருக்கேன். கெட்டியான தயிராக இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் போதும். இது எல்லாத்தையும் மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை அளவு சேர்க்க தேவையில்லை. அரிசிக்கு மட்டும் 1 மடங்குக்கு 2 மடங்கு அளவு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இதுக்குமே சாதாரணமாக நம்ம சாதம் வடிக்கிற அரிசியை தான் அலசிட்டு சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கொண்டக்கடலையோட அந்த பிரியாணி ஃப்ளேவரோட இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக எல்லா இது மாதிரியே 2 விசில் விட்டாலே போதும். கொண்டக்கடலை நல்லாவே வெந்துடும், பயப்பட வேணாம். இப்போ நான் வந்து கொண்டக்கடலையில் சேர்த்து இந்த ரைஸ் செஞ்சேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் எந்த பயிரில் வேணாலும் உங்கள் குழந்தைங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சமான பயிரில் இதே மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பிரியாணி செய்யலாம். அதாவது பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் சுண்டல், அதுக்கப்புறம் இது மொச்சை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிரில் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபேவரெட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செய்யலாம். ஒரே மாதிரி சாதத்தையே ரெகுலராக செஞ்சு காமிக்காமல் ஒரு மாடலை காமிச்சு இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியாவுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபியை பார்த்துடலாம். இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி வரமிளகா 3 சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் வரமிளகா சேர்த்து நம்ம தாளிக்கும் போது நல்லாயிருக்கும், அதோட வாசம் எல்லாமே. இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால நான் பச்சை மிளகாவை கீராமே சேர்த்துருக்கேன், அதோட ஃப்ளேவர் மட்டும் இறங்கணும் அப்படின்றனால. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் இருக்கிற வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லேசாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் இருக்கிறத 4 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டும் வதங்குறதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. இதுக்கும் பெருசாக காயை கட் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் 1/4 மடங்கு அளவோ அல்லது அதே மடங்கோ நம்ம வந்து பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் வந்து ஒரு 2 டம்ளர் எடுக்கிறேன் அரிசினா அதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். நான் வந்து நைட்டே ஊற வச்ச பச்சைப்பயிறு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து முளை கட்டினதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் நைட்டு ஊற வச்சு தான் எடுக்கணும், அப்போ தான் சாதம் நல்லாயிருக்கும். இதில் தண்ணி கொதிச்சோன்னு அரிசி சேர்க்கணும்னு இல்லை, ஃபஸ்ட்டே அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 மடங்கு அளவு, 1 மடங்கு அரிசிக்கு 2 மடங்கு அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு இறக்கிருங்க. நல்லா உப்பு புளிப்பு காரத்தோட ரொம்ப ருசியாக இருக்கும். பச்சை பயிரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை நீங்கள் டயட்டில் இருக்கும் போது சாப்பிட்றீங்க அப்படின்னா பச்சை பயிரை ரொம்ப அதிகமாகவும் சாதத்தை கொஞ்சம் கம்மியாகவும் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் டயட்டில் இருக்கும் போது அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவேன். இப்போ டேஸ்டியான பச்சை பயிறு சாதம் ரெடி. டெய்லியுமே கூட்டு பொரியல்னு சொல்லிட்டு 4-5 வகை வைக்காமல் எந்த காய்கறியுமே கட் பண்ணாமல் கொஞ்சம் சிம்பிளாக அந்த மாதிரி காலை சமையலை லஞ்சு சமையலை ஈஸியாக முடிச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக மற்ற வேலைகள் செய்ய நிறைய டைம் கிடைக்கும். இதே மாதிரி ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.